அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அன்றைக்குள்ள டே வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அன்றைக்கி டே எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. குக்கிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படி நீங்கள் கேர் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. குக்கிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இசானுக்கும் குக்கிக்கும் தான் பிரச்சனை. ஏன்னா தூக்கிட்டு அலைவான். குக்கி பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வெட் ஃபுட்டு, ட்ரை ஃபுட் இது மாதிரி தனியாக வாங்கி வச்சுருப்பேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சாப்பாடும் நான் போடுவேன். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் தான் டாக்டர் வந்து இந்த மாதிரி குளிக்க வைக்கிறதுக்கு ஷாம்பு கொடுத்துருக்காரு. மற்றபடி பார்த்திங்கன்னா டெய்லிக்கு ஒரு வைப் போட்டு நம்ம ஃபுல்லாக அவனை வந்து க்ளீன் பண்ணிட வேண்டியது தான். குளிக்கிறதுக்கு சாருக்கு பிடிக்காது. எப்படி வந்து கதவை தாவிக்கிட்டு ஓடுறான் பாருங்கள். போயிட்டு அந்த கதவை உடச்சிட்டு வெளில போயிடணும் இப்போ அவருக்கு. அதேமாதிரி குளிக்க வைக்கிறது கூட பரவாயில்ல, அவனை காய வைக்கிறது பாருங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படியே தாவி ஓடுவார் அவர். இன்னொன்று குளிக்கும் போது அந்த முடியெல்லாம் வந்து அப்படியே ஆஃப் ஆனதுக்கப்புறம் எப்படி இருப்பார்னா, அப்படி உரிச்ச கோழி மாதிரி இருப்பார். சொட்டு கோணாக இருப்பான். அந்த ஹேர் தான் அவனை வந்து அப்படி பல்ஜாக அப்படி பெருசாக காமிக்கும். அந்த ஹேர்ல எல்லாம் ஃபுல்லாக இந்த ஈரம் பட்டுடுச்சுனாக்கா எலி மாதிரி தான் இருப்பான் அவன் கலருக்கும் அதுக்கும். அங்கே பாருங்களேன் எவ்வளோ வந்து டைட் பண்ணி என்னை இழுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக அவர் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் இயர்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன். சாப்பாடும் பார்த்திங்கன்னா அவனுக்கு நான் கொடுக்குறது வந்து சிக்கன் இருக்கு இல்லையா, அதை அவிச்சு அப்படியே போட்டுருவேன். பிச்சு ஷெடட் மாதிரி போடுவேன், மீட் போடுவேன், பீஃப் போடுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லா முள் எடுத்து நல்லா சதையாக இருக்கிற மீன், நல்லா முள் மீன்லாம் இல்லாமல் சதையாக இருக்கிற மீனில் முள் கூட பார்த்து தான் அவருக்கு போடணும். ஸோ இந்த வேலைலாம் அவருக்கு மார்னிங் முடிச்சுட்டு நோம்பு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மாவு அரைக்கிற வேலைலாம் வந்துடும் இல்லையா. நோம்பு டைமில் வந்து தோசை மாவுலாம் அந்த அளவுக்கு தேவைப்படாது. நம்ம இஃப்தாருக்கு செய்கிறதே, நோம்பு திறக்கிறதுக்கு செய்கிறதே வந்து நம்ம டின்னருக்கு வச்சுருவோம். அடுத்த நாள் மார்னிங் எங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு, நோம்பு இல்லையா, இப்படியே போச்சு. ஸோ இப்போ நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். மாவு அரைச்சி நம்ம ஸ்டாக் வச்சுக்கிட்டாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மதியானத்துக்கு வந்து சாப்பாடு மந்தி தான் வாங்கியிருந்தோம். செய்கிறதுக்கு ஒரு மாதிரி அலிப்பாக இருந்துச்சு. எல்லாம் ஒன்று தான், 200 ஒரு மீன் வாங்கி சோறு ஆக்கிறதுக்கு 250 மந்தி வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் ஆர்டர் பண்ணாச்சு. வந்துருச்சு, சாப்பிட்டுட்டோம். அப்புறம் ஈவினிங்காக வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது, பார்த்துட்டே இருந்தேன். ப்ளஸ் அது கூட வந்து மண்பானைலாம் ரொம்ப நாளாச்சு எடுத்து தண்ணி வச்சு. இது லைட்டாக வந்து தண்ணி மாதிரி மாய்ஸ்சர் ஆகி கசிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நாளாக நான் யூஸ் பண்ணவே இல்லை. சரி, திரும்பியும் வந்து வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்குது, இதில் வச்சு தண்ணி குடித்தா அவ்வளோ நல்லதும் கூட. பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயே குடிக்க வேணான்னு சொல்கிறாங்க. நீங்களுமே இந்த பிளாஸ்டிக்கில் வச்சு குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்மளுக்கு தண்ணி வருதில்ல, அதை வந்து நம்ம இதில் பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். சைமல்டேனியஸ்லி வந்து இது ஓசிடி மாதிரி எனக்கு ஏதோ ஒரு வியாதி. வீடு க்ளீன் பண்ணிகிட்டே தான் உட்காந்துருக்கேன். அது என்ன தான் பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. ஸோ லைட்டாக மோப் மட்டும் ஹாலுக்கு ரூமுக்கெலாம் போட்டு விட்டுட்டு கிச்சனுக்கு நீட் பண்ணிவிட்டு குக்கி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும். இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர். குக்கிமா, குக்கிமா, அங்கே ஒரு புறா டைவ் அடிக்குது. அதை வந்து குக்கி எப்படி பார்த்துட்டு இருக்காப்புல. தான் பாருங்க, அவ்வளோ அழகாக டைவ் அடிக்குது அது. அல்லா ஒரே இடத்துல நின்றுட்டு அழகாக டைவ் அடிக்குது பாருங்க. மாஷா. ஏய் அப்பா, ஒரு வேலையை உட்காந்துட்டியா? ஏய் குக்கி, புறா டைவ் அடிக்கிறத பார்க்குறியாடா? குக்கிமா அழகு. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கதை பார்த்துட்டு அந்த ஃபோனில் அவர் தெரிகிறாராம். அவர் போயிட்டு அந்த ஃபோனை தட்டி விடுறதுக்காக அதை எய்ம் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ பசங்க பார்த்திங்கன்னா காலையிலேருந்து கொஞ்சம் விளையாடுறதுனால அடிக்கடி அந்த வேர்வை சோறுன்னு சொல்லிட்டு அஃபீஃபைஸான்லாம் ஈவினிங் வந்து குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். என்கிட்ட சொல்லவே இல்லை தலை குளிக்க போகிறேன்னு. பார்த்தா தலை குளிச்சுட்டு வந்து நிற்கிறா. ஸோ அவளுக்கு தலையெல்லாம் தோட்டி விட்டுட்டு காய வைக்க சொல்லிட்டு அடுத்த வேலையை நான் பார்க்க போகிறேன். ஸோ என்னோடய ஃபிஷ் என்னன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஃபைட்டர் ஃபிஷ் தான் வச்சுருக்கேன். 3மே ஃபைட்டர் தான், தனித்தனி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன மீன் வந்து வளர்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னு. பெருசாக வந்து அக்வாரியம்லாம் வச்சிடல இல்லையா, அதனால வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த குக்கியை பார்த்தா, அப்புறம் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தா. அதுக்காகத்தான். ஸோ நல்லா ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு டீயை போட்டுட்டு நல்லா காத்தோட்டமாக போய் உட்காந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நின்று குடிச்சிட்ருப்பேன். ஸோ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, சம்மர் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இதுதான் நான் சேர்த்து ஒன்றுன்னு நினைக்கிறேன். பட் டைம் இன்னுமே வந்து இன்னும் ப்ராப்பராக எனக்கு செட்டே ஆகலைன்னு தான் சொல்லுவேன். நடுவில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு மாதிரியாகவே இல்லை, கரெக்டாக ஒரு மாதிரி கரெக்டாக தப்பாக போகுது. ஆனால் அந்த குக்கி பாயை வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து நான் விஸ்கஸ் கொடுப்பேன், ட்ரை வெட் ஃபுட்டு, அந்த கிரேவி மாதிரி இருக்கும் இல்லையா,
அது வந்து அதில் இருக்கிறது வந்து ஃபுல் சீல்டு பேக்கு தான். ஆனால் அவனுக்கு இது எப்படி தெரியுதுன்னு தெரில, அது எல்லாத்தையும் கவுத்து போட்டு நகம் இருக்கு இல்லையா, அதால் ஸ்க்ராட்ச் பண்ணி பிச்சு போட்டு சாப்பிட்டுட்ருக்கான். இவனை நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. பாருங்களேன் என்ன அழகாக அது எல்லாத்தையும் நவர்த்திட்டு லைட்டாக அவனுக்கு ஸ்மெல் வந்துருச்சோ என்னவோ தெரில, அது ஸ்மெல்லே வராது. ஆனால் ஓகே இந்த கலரில் உள்ளது நம்ம சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஸ்க்ராட்ச் பண்ணி நகத்தாலே ஸ்க்ராட்ச் பண்ணி நக்கிட்டு இருப்பான். திட்டு பூனை எனக்கு தெரியும் நீ என்ன திங்கிறதுக்கு மேலே வந்த அப்படின்னு எனக்கு தெரியும். என்ன தின்னுட்ருக்க? அங்கே ஒரு ஃபுட்டு இருக்குது, அது பிரிச்சு இருக்குது, அதை சாப்பிட்றாப்புல. எனக்கு தெரியும்டி உன்னை சைலண்ட்டாக கொஞ்சம் நேரமாக காணும்னு நினச்சேன்டி. இங்கே பாருங்க தோலை, சைலண்ட்டாக சாப்பிட்றீங்களா? இங்கே பாரு, அம்மாட்ட சொல்லாமல் ஏன் சாப்பிட வந்த? இங்கே பாரு. ஐயோ கடிப்பியா நீ ஏன்டா தெரியாமல் சாப்பிட வந்தேன்னு கேட்டால் நீ கடிப்பியா? குக்கி கொன்று சரி நான் தரேன், நீ வா. அதை பாரு. இங்கே பாரு இப்போ தான் நீ சாப்பிட்ட. பின்னாடி வராத. சரி நான் தரேன், இங்கே வா. சரி வா இறங்கு. ஏன்டா இப்படி பண்ற? இப்போ தானடா போட்டேன். திரும்பி ஊற்றக்கூடாது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா அஃபிஃபா ஒரு பிரேஸ்லெட்னு என்னை போட்டு சாவடிக்கிறான். ஏதோ வந்து சாவடிக்கிறான்னு சொல்கிறது, அந்த வயசில் இருக்கும்போது நானும் எங்கள் அம்மாவை தொல்லை தான் பண்ணுவேன். எனக்கு அதை வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் பண்ணுவேன். நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து இந்த மாதிரியான ஸ்டஃப்ஸ் எல்லாம் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா ரொம்ப என்கரேஜ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அஃபிஃபாவும் ஆகிட்டா. இந்த பிரேஸ்லெட் பண்ணுறது, மாஸ்க் எக்ஸ்டெண்டர் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ செஞ்சிட்ருக்கா. சரி ஓகே என்கரேஜ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து இந்த சம்மரில் பசங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி எதுலையாச்சும் வந்து ஒரு இதாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இதெல்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிங்க. காரைக்கால சேட்டு கடைன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் வந்து ரேட் அஃபோர்டபுளாக இருக்கும். மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் கூடவாக தான் இருக்கும். நான் வாங்குகிற காலத்துலேருந்து நான் இவர் கடையில் தான் வாங்குவேன். ஸோ மாமத்த மார்க்கியார் வீதியில் இப்போ பெரிய கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு காரைக்கால் இருக்கீங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மேடம் சூப்பராக வளைச்சி செஞ்சு வச்சுருக்காங்க விற்கிறதுக்காக. அது எனக்கு அதை விட கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு. சரி என்ன சொல்கிறது, ஒரு குட்டி என்டர்பிரனர் வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் பசங்களை போய் வீட்டில் விட்டுட்டு நான் நித்யாக்கா கூட வந்து கடைக்கு கிளம்பி வந்திருந்தேன். கொஞ்சம் மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக்கப் தான் வந்து இருக்குது. அதுக்கு வந்து மிஸ் ஆன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வாங்கிட்டு பழக்கடையில் மாம்பழத்தை பார்த்தோன்னா நபுசு தாங்கலை. ஏன்னா மாம்பழத்துக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் பேய் மாரி நாங்கள் அடிச்சுப்போம். அஃபிஃபா மாம்பழம் அப்படின்னு பேர் எழுதி கொடுத்தாலே அஃபிஃபா மாம்பழம் இசானும் வந்து சாப்பிட்ருவார். அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. பங்கனப்பள்ளி பார்த்திங்கன்னா 150 130 அப்படி இருந்துச்சு. சரி ஆசைப்பட்டாச்சு வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு ஆப்பிள் அது இது கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வந்து நிர்மலாரணி பக்கத்தில் இருக்கிற பானிபூரி கடையில் மட்டும்தான் நான் பானிபூரி வாங்குவேன். அங்கே தான் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் காரைக்கால் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நிர்மலாரணி ஸ்கூலில் சென்ட் ஜோசப் வாசல்லே பார்த்திங்கன்னா இந்த பானிபூரி கடை இருக்கும். ஸோ இதுக்காகவே நான் அவ்வளோ தூரம் போவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வாங்கிட்டு அப்படியே வந்து அடுத்த கடைக்கு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா நோய் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கடைக்கு சந்தைக்கு எதுக்குமே போகலை. வீட்டில் வந்து காய்கறிலாம் செம்ம ஷார்ட்டேஜ். ஸோ அதனால் வந்து வாங்கிட்டு வந்துடலான்னு வந்தேன். வரும்போது ஒரு ரோட்டு கடையில் பார்த்திங்கன்னா அழகாக தள்ளு வண்டியில் அப்படியே பிஞ்சாக வந்து வெள்ளேரி பிஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா சம்மரில் நம்ம நிறைய நீர் பழம் அதெல்லாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப நம்மளை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். ஈவன் பார்த்திங்கன்னா நானுமே இந்த டீஹைட்ரேஷனால் ரொம்ப சஃபர் ஆகுறேன். ஸோ அதனால் வந்து இந்த வெள்ளேரி பிஞ்சு வாங்கிட்டு, ஸோ அவங்க கடையில் தேங்காய் என்கிட்ட இல்லை. ஸோ தேங்காய் வாங்கிட்டு அப்புறம் வந்து பப்பாளி பழம் வந்து நாட்டு பப்பாளி பழம் வச்சுருந்தாங்க. 1 கிலோ 60 ரூபான்னு சொன்னாங்க. இந்த பழம் வந்து 120 ரூபா சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு பழம்னா பிடிக்கும். சரி அதனால் வாங்கிட்டு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நல்லா பழமாக தான் இருந்துச்சு. நல்லா கலர் மாறி எல்லோயிஷ் கொடுத்துச்சு. உள்ளாக்க அழுகாமல் கொள்ளாமல் இருந்துச்சு. பட் ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எந்த மருந்தும் போடாமல் அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஸோ அதனால் அதை வாங்கிட்டு தேங்காயும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியிருந்தேன். நான் வந்து அவங்கள்ட்ட 100 ரூபாய்க்கு கேட்டுட்டு நிற்கிறேன். அவங்க எனக்கு கதை சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு கதை சொன்னான். சரி அதுக்கு மேலே நம்ம பார்கெயின்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மையார் கோயில் வாசலில் வந்து இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தள்ளுவண்டி கடை, மார்க்கெட் வாசலில் சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைலாம் இருக்குமா, அங்கே போயிட்டு தேவையானதை வாங்கிக்கிறது.
அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி கடையில் வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி மட்டும் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இருந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு காய்கறி, ஒரு கேரட்டா, உருளைக்கிழங்கா ஒன்றுமே இல்லை. பட் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்வீட் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கு இறங்கவே இறங்காது. மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு கிடைக்கல. ஸோ அதை வாங்கிட்டு வந்தாலும் அது வேஸ்ட்டு. கட்லெட் மட்டும் தான் செய்ய முடியும். இல்லைனா பானிபூரிக்கு ஸ்டஃபிங்க்கு வைக்க முடியும். மற்றபடி சும்மா வறுத்து சாப்பிடும்போதோ இல்லை குழம்புல போடும்போதோ நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் அதை வாங்கலை. மற்றபடி முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, வெண்டைக்காய், அவரைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து ஆமாம் இதெல்லாம் வாங்கிட்டு முட்டையே சுத்தமாக காலி. முட்டையும் வாங்கிட்டு இன்னொரு கடையில் போய் சில்லி பன், அந்த கடையில் தான் சில்லி பன் எனக்கு பிடிக்கும். ஸோ பானிபூரி ஒரு கடையில், சில்லி பன் ஒரு கடையில், முட்டை ஒரு கடையில், காய்கறி ஒரு கடையில், தேங்காய் ஒரு கடையில், இப்படியே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன தேவையோ அந்த 1 வீக்குக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி தான் என்னோடய ஒரு டே போச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்த்துடலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.